இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழக அரசியலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சமீப காலமாக கருத்து மோதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஆட்சியில் பங்கு கோரல், சீட் பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் இரு கட்சிகளும் பகிரங்கமாக மோதி வருவது கூட்டணியின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தனது எக்ஸ் பக்கத்தில் IBDS நடத்திய தேர்தல் கருத்து கணிப்பு ஒன்றை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்றும் அதிகார பங்கீட்டிற்கு நேரம் வந்துவிட்டது என்றும் தெரிவித்திருந்தார். அதே சமயம் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற மாணிக்கம் தாக்கூரின் கோரிக்கையை காங்கிரசின் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆமோதித்தனர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் வாக்கு சதவீதத்தை நீக்கிவிட்டால் திமுக கூட்டணியால் ஆட்சிக்கு வர முடியுமா என காங்கிரஸ் கட்சியின் தரவு மேலாண்மை மற்றும் வல்லுநர் குழுவின் தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் இதனை பட்டும் படாமல் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து தெரிவித்து வந்தார். காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் திமுக தரப்பிலும் பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கடந்த தேர்தலை போன்று இந்த தேர்தலிலும் 25 சீட்டுகள் மட்டுமே காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்ற தகவல் அக்கட்சியினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாமா என்பது குறித்து விவாதித்து வருவதற்கான தகவலும் வெளியாகியுள்ளன. இதற்கு துபானம் போடுவது போல் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை நேரில் சந்தித்து பேசியதுடன் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாகவும் பேசி வருகிறார். இந்த நிலையில் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த இந்தி திணிப்பு குறித்து வெளியாகியுள்ள பராசக்தி படம் கூட்டணிக்குள் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பக்கம் திமுகவினர் பராசக்தி படத்திற்கு ஆதரவாக பேச, மறுபுறம் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், திருச்சி வேலுச்சாமி போன்றோர் படத்தை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதனிடையே பராசக்தியுடன் வெளியாக வேண்டிய ஜனநாயகன் படம் சென்சார் தொடர்பான பிரச்சனையால் தடைபட்டது. உடனடியாக 2017ஆம் ஆண்டு மெர்சல் படத்திற்கு பிரச்சனை வந்தபோது விஜய்க்கு ராகுல் காந்தி ஆதரவாக போட்ட எக்ஸ் பதிவை தற்போது ரீபோஸ்ட் செய்து தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர். இந்த சூழலில்தான் நேரடியாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசு ஜனநாயகன் படத்தை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. தமிழக மக்களின் குரலை ஒடுக்கும் முயற்சியில் பிரதமர் மோடி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசி வரும் சூழலில் தற்போது திடீரென ராகுல் காந்தியும் ஆதரவு தெரிவித்திருப்பது கூட்டணிக்குள் சற்று கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.